அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு அஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் யா அய்யுஹன்னாஸு தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிசாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அனைத்து புகழும் ஏகரேவன் அல்லாஹுவுக்கே என்றென்றும் உரித்தாட்டுமாக. அந்த ஏகிரவனின் வற்றா பெருங்கருணையும் பேரருளும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் இறுதி நாள் வரை வர இருக்கும் மூமின்கள் உட்பட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும், இன்னும் இங்கே இந்த ஜும்மாவுடைய கடமை அதனுடைய நன்மை எதிர்பார்த்து முன்கூட்டியே வந்து குழுமி இருக்கும் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் பேரருளும் என்றென்றும் நிலவட்டும் என பிரார்த்தித்து என்னுடைய உரையை துவங்குகின்றேன். இன்றைய உரையை சூரா அல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் வசன எண் 186 கொண்டு துவங்க விரும்புகின்றேன். இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இதா சஅலக இபாதி அன்னி, நபியே என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உன்னிடத்தில் கேட்டால் அவரிடத்தில் சொல்லுங்கள், இன்னி கரீப், நான் அருகாமையில் இருக்கின்றேன். உஜிபு தாவத்தத் தாஇ இதா தானி, யார் ஒருவர் என்னை பிரார்த்திக்கின்றாரோ அப்படி பிரார்த்திக்கும் பொழுது அதை செவியேற்று அதற்கு நான் பதிலளிக்கின்றேன் என்று அவர்களிடத்தில் சொல்லுங்கள். ஆகவே ஃபல் யஸ்ததீபுலி, என்னிடத்தில் மட்டுமே அவர்கள் பிரார்த்திக்கட்டும். ஃபல் யூமினு ஃபி, என்னை மட்டுமே அவர்கள் நம்பட்டும். ல அல்லஹும் யர்சுதூன், அவர்கள் இதன் மூலம் நேர்வழி பெறலாம். இதுதான் இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறக்கூடிய விஷயம். இதை பற்றி அதனுடைய மொழியாக்கத்திலேயே இலகுவாக புரியக்கூடிய அடிப்படையில் தான் அதனுடைய விஷயங்களை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். ஆனாலும் இதன் பின்புலத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய, உணர வேண்டிய, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை எதிர்பார்க்கின்றானோ அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள், படிப்பினைகள், பல நூறு விஷயங்கள் இந்த வசனத்திற்கு பின்னால் உண்டு. அதில் இயன்ற அளவு இன்றைய தினம் எவ்வளவு பார்க்க முடியுமோ அதை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அடிப்படையில் உலகில் உள்ள எல்லா மதங்களும் இறைவனை பற்றிய அறிமுகங்களை ஒவ்வொரு நேரத்திலும் செய்து கொண்டுதான் இருக்கின்றது. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஒவ்வொரு மதங்களும் அந்த மதத்தினுடைய பார்வையில், அந்த மதத்தை யார் பின்பற்றுகின்றார்களோ, அதனுடைய தலைமை பீடத்தில் யார் இருக்கின்றார்களோ அவர்களுடைய பார்வையில் என்று இறைவனுடைய குணநலன்களை, இலக்கணங்களை, இறைவன் யார் என்கின்ற புரிதல்களை ஒவ்வொரு ஆன்மீகங்களும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. அவை அனைத்தையும் நாம் பார்க்கும் பொழுது அவை மனிதர்களுடைய கண்ணோட்டத்தில் இருப்பதையே நாம் பார்க்கலாம். உண்மையில் மனிதர்கள் பிற மனிதர்களை எப்படி அணுகுவார்களோ அந்த அடிப்படையில் தான் இறைவனையும் அவர்கள் அணுகி இறைவன் குறித்த இலக்கணங்களை அவர்கள் போதிப்பதை நாம் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் தான் இறைவன் குறித்த இலக்கணங்களை பாடக்கூடிய பெருவாரியான பாடல்கள் சைவ மதத்திலும் வைணவ மதத்திலும் நாம் பார்க்கலாம். இறைவன் யார் என்கின்ற புரிதலை பற்றி விவரிக்கும் பொழுது இறைவன் நிலையிலிருந்து மனிதனை வழிநடத்த முடியாது. ஆகவே இறைவன் மனிதனாக பிறந்து மனிதன் அவதாரம் எடுத்து மனிதனை வழிநடத்துகின்றான் என்கின்ற அடிப்படையில் அவதாரங்களாக இறைவனை பார்ப்பது குறித்தும் நாம் பல ஆன்மீக பாதைகளிலே நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இப்படி எல்லா ஆன்மீக பாதைகளும் மனிதனுடைய பார்வையில் இருந்து இறைவனை அணுகும் பொழுது இஸ்லாம் மட்டும் இறைவனிடமிருந்து வந்த மார்க்கம் என்பதை ஊர்ஜிதப்படுத்தும் விதத்தில் இஸ்லாம் மட்டும் இறைவன் யார் என்பதை இறைவனுடைய பார்வையிலிருந்தே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்குகின்றான். இஸ்லாம் நாம் எப்படி திருக்குர்ஆன் வசனங்களை இறைவன் வார்த்தைகள் என்று நம்புகின்றோமோ
அதுபோலத்தான் ஏனைய மார்க்கங்களிலும் அவருடைய வேதங்களை அவர்கள் இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்டதாகத்தான் நம்புகின்றார்கள். ஆனால் அதற்கு அவர்களிடத்தில் ஆதாரம் குறைவாக இருக்கின்றது, ஆதாரம் சில இடங்களில் இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் இஸ்லாத்தில் அதற்குரிய ஆதாரம் பட்டவர்த்தனமாக நபியவர்கள் மூலமாக அல்லாஹ் அறிவிக்கின்றான். ஒவ்வொரு இறை தூதர்களும் அற்புதங்களோடு அனுப்பப்பட்டார்கள். எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் இந்த திருமறை திருக்குர்ஆன், இதை படியுங்கள், இதை சிந்தித்து பாருங்கள். அதன் அடிப்படையில் இது எழுத தெரியாத படிக்க தெரியாத ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு அரபு தீபகபத்திலே வாழ்ந்த ஒரு சாதாரண மனிதர் முகமது அவர்களால் எழுதப்பட்டு இருக்க முடியுமா? அல்லது வானவியலை பற்றி பேசுகின்ற, பூமியை பற்றி பேசுகின்ற, அண்ட சராசரங்கள் பற்றி பேசுகின்ற, கருவேலை பற்றி பேசுகின்ற, உலகில் உள்ள எல்லா அற்புதங்களை பற்றியும் சாதாரண வார்த்தைகளால் விவரிக்கக்கூடிய இந்த திருமறை வசனங்கள் இந்த எழுத தெரியாத படிக்க தெரியாத முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டது கிடையாது. இது அகிலங்கள் அண்ட சராசரங்கள் அனைத்தையுமே ஆட்டுவிக்கக்கூடிய ஒரே இறைவன் எங்களுடைய ரப்பிடத்திலிருந்து வந்தது என்பதை சிந்தித்து அறிந்து புரிந்து தெரிந்து அந்த திருமறை மீது முஸ்லிம்கள் ஆகிய நாம், மூமின்களாகிய நாம் நம்பிக்கை கொண்டு இது இறைவனுடைய வார்த்தை என்று நம்புகின்றோம். அப்படி நம்பி ஊர்ஜிதப்படுத்துவதற்கு மற்றொரு ஆதாரமாகத்தான் இறைவனை பற்றிய இலக்கணங்கள் விவரங்கள் அனைத்துமே இறைவன் பார்வையிலிருந்தே மனிதர்களுக்கு போதிக்கப்படுவதை நாம் பார்க்கலாம். உதாரணத்திற்கு சொல்வதென்றால், இறைவனை மாற்று மதத்தினர்கள் குறிப்பாக கிறிஸ்தவ மக்கள் சொல்வார்கள், இறைவனை ஒரு அழகிய மேய்ப்பர் என்று சொல்வார்கள். அழகிய மேய்ப்பர்னா ஒரு ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடிய ஒரு இடையர் ஆடு மாடுகளை எப்படி நல்ல முறையிலே மேய்த்து கரை சேர்ப்பாரோ அதுபோல் இறைவன் மனிதன் நிலையிலிருந்து மனிதர்களை கரை சேர்ப்பார். அந்த கண்ணோட்டம் மனிதருடைய பார்வையில் இருக்கும். இந்து மத வேதங்களில் பார்க்கலாம், இறைவனை ஆபத் பாண்டவன் என்று சொல்வார்கள். ஆபத்து காலத்தில் உதவுவான், அப்படிப்பட்டவன் தான் இறைவன். எப்படி உதவுவான்? மனிதன் நிலையிலிருந்தே உதவுவான். அதற்குத்தான் மனிதர் நிலையில் அவதாரம் எடுத்து மனிதர்களுக்கு அறிவுரை கூறி, அறிவுரை கூறப்பட்டவையெல்லாம் தொகுத்து அதை ஒரு வேதம் என்று அறிவித்து ஆன்மீகத்தை பின்பற்றக்கூடிய மாற்று மத நண்பர்களை பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை விவரிக்கக்கூடிய எல்லா இடத்திலும் மனிதன் என்கின்ற நிலையிலிருந்து விவரிக்கவே மாட்டான், இறைவன் என்ற நிலையிலிருந்து தான் விவரிப்பான். உதாரணத்திற்கு திருமறையுடைய ஆரம்ப வசனம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது அல்லாஹ்வை பற்றிய இலக்கணங்களில் ஒன்று அவன் அர் ரஹ்மான். அதுதானே, அதை வச்சு தான் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வின் பெயரால். எப்படிப்பட்ட அல்லாஹ்? அவன் அர் ரஹ்மான், அவன் அர் ரஹீம். அர் ரஹ்மான் என்றால் அவன் அளவற்ற அருளாளன். அளவற்ற அருளாளன் என்றால் இதை மனிதனிடத்தில் கேட்டால் மனிதன் என்ன பதில் சொல்வார்? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எப்படி கொடுப்பாரோ கொடை வள்ளல் என்று சொல்வார், தர்ம பிரபு என்று சொல்வார். அல்லது மனிதனுக்கு தேவையானதை மனிதன் நிலையிலே விட உயர்ந்த நிலையில் கொடுக்கக்கூடிய ஒரு ஆபத் பாண்டவன், ஒரு ரட்சகன் என்ற நிலையிலிருந்து சொல்வார். நபி அவர்கள் மூலமா அல்லாஹ் விவரிக்கின்றான். நன்றாக கவனியுங்கள். அல்லாஹ்வுடைய வலதுகரம் அவனுடைய அருளினால் பொங்கி வழிந்து கொண்டே இருக்கின்றது. ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கம் என்றால் நபி அவருடைய சுய விளக்கம் அல்ல, அல்லாஹ் திருத்தூதர் மூலமாக விளக்குகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதருக்கு ஞானத்தை கொடுத்து, வேதத்துடைய அறிவை கொடுத்து, அதனுடைய விளக்கத்தை கொடுத்து நமக்கு போதிக்க சொல்கின்றான். அந்த போதனையில் நபி அவர்கள் விளக்குகின்றார்கள், அல்லாஹ்வுடைய வலதுகரம் அவனுடைய அருளினால் பொங்கி வழிந்து கொண்டே இருக்கின்றது. எந்த அளவுக்கு? அனுதினமும் 7 வானங்களுக்கும் அதற்கு மத்தியில் உள்ள அனைத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு கணப்பொழுதும் அதற்கு அருள்பாலித்து கொண்டே இருக்கின்றான். மனிதனுடைய நிலையில் இருந்து இதை நீங்கள் கற்பனை செய்ய முடியாது. அண்ட சராசரத்தில் சூரியன் என்பது ஒரு சிறிய விண்மீன், சிறிய விண்மீன். அதை போல் கோடான கோடான கோடி விண்மீன் இருக்கின்றது. மனிதனுடைய பார்வையில் சூரியனை கடவுளாக பார்க்கக்கூடிய இறைவனுக்கு, மனிதனுக்கு அளவற்ற அருளால் என்பதற்குரிய விளக்கம் சொல்ல முடியாது. அல்லாஹ் விளக்குகின்றான். கவனியுங்கள். 7 வானங்கள் அதற்கு மத்தியில் உள்ள அனைத்திற்கும் அல்லாஹ்வுடைய வலது கரத்தில் இருந்து அல்லாஹ் அனுதினமும் அருள்பாலித்து கொண்டே இருக்கின்றான். குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஸஅன் என்று அல்லாஹ் திருமறையிலே சூரா அர் ரஹ்மான் அத்தியாயத்திலே சொல்கின்றானே, ஒவ்வொரு கணப்பொழுதும் அல்லாஹ் தனது அலுவலில் இருந்து கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அல்லாஹ் அருள்பாலித்து கொண்டே இருக்கின்றான். அப்படி 7 வானங்களுக்கும் அதற்கு மத்தியில் உள்ளவற்றிற்கும் அல்லாஹ் அருள்பாலித்தாலும்
அல்லாஹ்வுடைய வலதுகரம் அவனுடைய அருளினால் பொங்கி வழிந்து கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய டெஃபனிஷனை பார்த்தீங்களா? உண்மையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் யார் என்கின்ற விளக்கத்தை விளக்கக்கூடிய பொறுப்பை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். மனிதர்களிடத்தில் அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. மனிதர் என்ற இடத்தில் இறை தூதரும் தான் இருக்கின்றார். இறை தூதரும் மனிதர் என்ற நிலையில் இறைவனை பற்றிய விளக்கங்களை அல்லாஹ் கூறியதன் அடிப்படையில் விளக்கினாரே தவிர சுயமாக இறைவன் குறித்த புரிதல்களை, இறைவன் குறித்த இலக்கணங்களை, இறைவன் யார் என்கின்ற அந்த டெஸ்கிரிப்ஷனை அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி அவர்கள் உட்பட இறை தூதர்கள் சொன்னார்களா? சொல்ல முடியாது. அதற்குரிய ஞானம் மனிதர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை நெடுகிலும் தன்னை பற்றி ஒவ்வொரு இடங்களையும் சொல்கின்றான். நீங்கள் இறைவன் இருக்கின்றானா என்பதை சிந்தித்து முடிவெடுக்கலாம். சிந்தித்துதான் முடிவெடுக்க வேண்டும். அப்படி முடிவெடுத்தால்தான் நாம் இறை நம்பிக்கையாளர் என்று திருமறை வேதம் சொல்கின்றது, இஸ்லாம் சொல்கின்றது. நீ சிந்தித்து பார்க்கணும்பா. வானத்தை பாரு, பூமியை பாரு, பூமி எப்படி விரிச்சிருக்கேன் பாரு, வானத்தை எப்படி தூண்கள் இல்லாமல் நட்டு இருக்கேன் பாரு என்றெல்லாம் அற்புதங்களை பார்த்து சிந்தித்து இதையெல்லாம் படைத்த ஒரு இறைவன் இருக்கின்றான் என்று நீங்கள் சிந்தித்து இறைவன் இருக்கின்றான் என்று முடிவெடுக்க வேண்டும். அந்த முடிவுக்கு பின்னால் இறைவன் எப்படி இருப்பான் என்கின்ற சிந்தனையில் நீங்கள் இறங்கினால் நீங்கள் வெற்றி பெற முடியாது. அதற்குரிய அறிவு ஞானம் மனிதனுக்கு கொடுக்கப்படவில்லை. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை புகழ்வதற்காக, தன்னை அறிந்து கொள்வதற்காக தன்னுடைய இலக்கணங்களில், அதனுடைய அறிவில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய சிறிய அளவிற்கான விளக்கங்களை திருமறையில் சொல்கின்றான். அதை பார்த்து படித்து இறைவன் யார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் 59 அத்தியாயத்துடைய இறுதி வசனங்களை எடுத்தால் அதில் பார்க்கலாம். பிரபலமாக அனைவரும் அறிந்த வசனங்கள் தான். வல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவ ஆலிமுல் கைபி வஸ்ஸஹாதா என்று தன்னை பற்றி ஒவ்வொன்றாக அல்லாஹ் அடுக்குவான். அவன்தான் இறைவன், அவன்தான் கடவுள், அவன் வெளிப்படையானதை அறிவான், மறைவானதை அறிவான், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், அவன்தான் அரசன், அவன்தான் தூய்மையானவன், அல் மலிக், அல் குத்தூஸ், அஸ் சலாம், அல் மூமின், அல் முஹைமின் என்று தன்னை பற்றி அல்லாஹ் அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே வரும் பொழுது இடையில் ஒரு வாசகத்தை நமக்கு அல்லாஹ் பதிவிடுகின்றான். சுப்ஹானல்லாஹி அம்மா யுஸ்ரிகூன். நீங்கள் இறைவனை பற்றி என்னென்னவெல்லாம் சிந்திக்கின்றீர்களோ, நீங்கள் இறைவனை பற்றி எப்படி சிந்தித்தாலும் திருமறை என்கின்ற ஆயுதம் இல்லாமல், திருமறை என்கின்ற கண்ணாடி இல்லாமல், உங்களுடைய உள்ளத்தால், உங்களுடைய சிந்தனையால், உங்களுடைய மூளையால், உங்களுடைய சிற்றறிவை பயன்படுத்தி நீங்கள் இறைவனை பற்றி என்னவெல்லாம் சிந்தித்தாலும் அதைவிட கோடான கோடி மடங்கு உயர்ந்தவன் அல்லாஹ். அதனால தான் அந்த வார்த்தை அல்லாஹ் அதுக்கு இடையில கொண்டு போய் வர்றோம். சுப்ஹானல்லாஹி அம்மா யுஸ்ரிகூன். நீங்கள் சிந்திப்பதை விட்டும் இணையற்பதை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவன். அதனால அல்லாஹ் யாருன்றத அல்லாஹ் ஏன்ட்ட கேளு. அல்லாஹ்வுடைய ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க. மறுபடியும் ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரிவுல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா. மீண்டும் தனித்தனியாக விளக்கிட்டு லஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்குன்னு அழகிய பேர் இருக்கு, அல்லாஹ்வுடைய இலக்கணங்களை சுட்டி காட்டக்கூடிய பேர் இருக்கு, அதை கொண்டு வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வை துதிக்கின்றன, நீயும் துதித்துக்கொள். இவை நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், அடிப்படை தத்துவம். இறைவன் யார் என்கின்ற இலக்கணத்தை, இறைவனுடைய வரைவிலக்கணத்தை, இறைவன் எப்படிப்பட்டவன் என்கின்ற அழகான புரிதலை நாம் நம்முடைய மூளையிடத்தில், நம்முடைய இதயத்திடத்தில், நம்முடைய சிந்தனை இடத்தில் கேட்கவே முடியாது, கேட்கவும் கூடாது. கேட்டால் கிடைப்பது மிக 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 குறைவு. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், என்னை பத்தி நானே சொல்லிடுறேன், அதை அறிஞ்சு தெரிஞ்சு என்னை நீ நம்பும் பொழுது உன்னுடைய ஈமான் இன்னும் பலப்படும். திருமறையிலே நீங்கள் பல இடங்களில் இந்த வசனத்தை பார்க்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ் கூப்பிடுவான். கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே என்று கூப்பிட்டு ஆமீனு பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புங்கன்னு சொல்லுவான். சூரா அன்னிசாவுடைய மத்தியில் நீங்கள் இந்த வசனத்தை பார்க்கலாம். 140, 142 இந்த வசனம். இதுபோல் ஏராளமான இடங்கள் நீங்கள் பார்க்கலாம். என்ன அதனுடைய விஷயம்? நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உள்ளே நுழைந்து விட்டீர்கள், இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து விட்டீர்கள், அல்லாஹ்வை நம்பிக்கொண்டு விட்டீர்கள். லா இலாஹ், இலாஹ் என்றால் கடவுள், இறைவனே இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர இறைவன் இல்லை என்று நம்பிக்கை கொண்டு, ஈமான் கொண்டு உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை புரிதல் வந்துவிட்டது. அல்லாஹ்வுடைய இலக்கணம் குறித்த புரிதல் என்ன?
அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளும் பொழுதுதான் உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் இன்னும் ஆணித்தனமாக பதியும். நாம் நினைக்கலாம் அல்லாஹ் திருமறையில் சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ்வை போலக்கூடிய அந்த வசனங்கள் எல்லாம் அர் ரஹ்மான் அர் ரஹீம் மாலிக் நசீர் கதீர் அல் மலிக் அல் குத்துஸ் சலாம் என்றெல்லாம் புகழ்வது நமக்கு நன்மையை பெற்றுத்தரும். உண்மைதான், நன்மையை பெற்றுத்தரும் என்பது உண்மைதான். எப்பொழுது அதை நீ விளங்கி உள்ளத்தில் பதியம் போட்டு அதனுடைய வரைவிலக்கணத்தை உணர்ந்து அல்லாஹ்வை துதிக்கும் பொழுதுதான் அதனுடைய உண்மையான நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தானே சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்வை நீங்க புகழ்ந்த அல்லாஹ் தூய்மையானவன் என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்காக ஒரு மரம் சொர்க்கத்திலே அல்லாஹ் நட்டு விடுகின்றான். அப்படிப்பட்ட மரம், சொர்க்கத்துடைய மரத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதருடைய விளக்கத்தை பார்த்திருக்கின்றோமா இல்லையா? வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரையிலே அந்த நிழலில் ஒருவன் பயணித்தால் 100 ஆண்டுகள் பயணித்தாலும் அந்த மரத்துடைய நிழலை, அதனுடைய கிளையை, அதனுடைய இலையை நீ அவர் கடந்திருக்க மாட்டான். ஒரு பக்கத்தை அதனுடைய நிழலில் ஆரம்பிச்சு இன்னொரு பக்கத்தை கடக்கணும்னா 100 ஆண்டுகள் தேவைப்படும். அப்படிப்பட்ட ஒரு மரம் ஒரு மனிதருக்காக அல்லாஹ் நடுகின்றான். அதற்காக நீ செய்த வேலை சுப்ஹானல்லாஹ். சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய வரைவிலக்கணத்தை அறிந்து புரிந்து நம் உள்ளத்தில் பதியம் போட்டு நம்முடைய ஈமானை வளர்க்கும் பொழுது, அதனுடைய வெளிப்பாடாக நல்ல அமல்கள் இருக்கும் பொழுது, அதனுடைய வெளிப்பாடாக இறையச்சத்தால் பாவத்தை விட்டு விலகும் பொழுது, அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பலன், அல்லாஹ் நமக்கு மீது காட்டக்கூடிய கருணை இன்னும் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட இலக்கணங்களை விவரிக்கக்கூடிய வசனத்தில் ஒரு வசனம்தான் இந்த அல் பக்ராவுடைய 186வது வசனம். அதில் நீங்கள் கவனியுங்கள். மக்கள் இறை தூதரிடத்தில் கேட்கின்றார்கள், அல்லாஹ் என்றால் யார்? அதான் அவங்க கேள்வி. அதான் அல்லாஹ் திரும்ப அந்த வசனத்துடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இதா சலக இபாதி அன்னி, என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் கேட்கின்றார்கள், நான்னா யாரு, அல்லாஹ்னா யாரு? அப்ப அல்லாஹ் திருமறையினுடைய ஆரம்ப வசனத்தில் சொல்வதை போல் நான் அர் ரஹ்மான்னு சொல்லியிருக்கலாம், அர் ரஹீம்னு சொல்லியிருக்கலாம், மாலிக்னு சொல்லியிருக்கலாம். அல்லாஹ்வுடைய மிக சாலச் சிறந்த அம்சங்கள் என்று பல விஷயங்கள் உண்டு. அதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்கள் மூலமாக இந்த வசனத்திலே விளக்கி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அங்கே அனைத்தையும் விட சாலச் சிறந்ததாக விளக்க முற்படுவது என்னவென்றால், ஒருவன் துஆ செய்யும் பொழுது அருகாமையில் இருந்து அந்த துஆவை நான் கேட்கின்றேன் என்பதை அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். சிந்தித்து பாருங்கள். மனிதன் எப்பொழுதெல்லாம் மனிதன் என்பதை ஒப்புக்கொள்கின்றான், அவன் தேவையை அல்லாஹ்விடத்தில் சொல்லும் பொழுதுதான் நான் மனிதன், நான் அடிமை, எனக்கு எந்த பெருமையும் இல்லை, நான் அற்பத்திலும் அற்பம் என்பதை மனிதன் எப்பொழுது முழுமையாக ஒப்புக்கொள்கின்றான்? கையேந்தி நிற்கும் போதுதான். உண்மையா இல்லையா? அதற்கு நேர் எதிராக இறைவன் தன்னை எப்பொழுது இறைவன் என்ற நிலையில் உறுதியாக அதை அறிவிக்கின்றான். கையேந்து நிற்கிற அடியானுக்கு கொடுக்கும் பொழுதுதான் இறைவன் கொடுப்பவன், கொடுப்பதால் தான் அவன் இறைவன். நீ மனுஷன், அற்ப பதர், அடிமையிலும் அடிமை. நான் உனக்கு அருள் புரிந்தாலே தவிர உனக்கு எதுவும் கிடைக்காது. அது இறை தூதரா இருந்தாலும் சரி, வானவத் தலைவர் ஜிப்ரேலா இருந்தாலும் சரி, அண்ட சராசரங்களில் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அருள் புரிஞ்சாதான்ப்பா, அல்லாஹ் கொடுத்தாதான்ப்பா அது அனைத்தும் நிலை பெற முடியும். அல்லாஹ் கொடுப்பதை நிறுத்திவிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. உண்மைதானே? அல்லாஹ் அதை நிலைநிறுத்துகின்றான். என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் கேட்கும் பொழுது முதல்ல நீ அவர்கிட்ட சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? நீ துவா செய்யும் பொழுது அந்த துவாவை கேட்டு பதில் சொல்றான். அது எப்படி கேட்டு பதில் சொல்றான்? மிக அருகாமையில், இன்னி கரீப். உலகில் மனிதர்கள் இன்னொரு மனிதரிடத்தில் தன்னுடைய தேவைகளை கேட்கும் பொழுது அவர்கள் எப்படியெல்லாம் அந்த மனிதர்களை ட்ரீட் பண்றான். ஒரு அதிகாரி, ஒரு வார்டு கவுன்சிலர், லைட் எரியல, சாக்கடை அடைச்சிருக்கு அப்படின்னு போய் நின்றா, கவுன்சிலர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டார், இப்போ நிற்கிறீங்களே பாய், சாயந்தரம் போல் 7 மணிக்கு வருவார், அந்த நேரம் பார்த்து நீங்கள் வந்துடுங்க. வந்தா உள்ள வாசலில் வாட்ச்மேன் நிற்பார், உள்ளே போகணுமா, அப்பாயின்மெண்ட் இருக்கா, கிளம்பு. மனிதர்கள் சாதாரண ஒரு அதிகாரத்தில் இருந்தாலே அவருடைய நிலை இது.
வீட்டில் பெண்கள் கணவனிடத்தில் தங்களுடைய கோரிக்கையை வைக்கும் பொழுது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல மூடில் இருக்காரா, சந்தோஷமா இருக்காரா, இல்லை வெளியில் ஏதாவது பழியத்தை எழுதிட்டு வந்து இங்கே சோத்துலையும் பிள்ளைங்கள்ட்டையும் காட்டிக்கிட்டு இருக்காரா, சொல்லலாமா சொல்லக்கூடாதா? மனிதர்கள் பாச நேசம் மிகுந்த கணவன் மனைவி தாய் தந்தை பெற்றோர் என்று இருந்தாலே அவர்களிடத்தில் நம்முடைய கோரிக்கையை சொல்லி வாங்குவது அது ரொம்ப சர்க்கஸில் குரங்கு வித்த காட்டுறதை விட மோசமா இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை ஜப்பார் என்று அறிவிக்கின்றான், முத்தகப்பீர் என்று அறிவிக்கின்றான், அடக்கி ஆள்பவன், பெருமையாளனுக்கெல்லாம் பெருமையாளன் என்று அறிவிக்கின்றான். ஆனால் அந்த பெருமையையும் அடக்கி ஆளக்கூடிய குணத்தையும் தன்னிடத்தில் துவா கேட்பவனிடத்தில் அல்லாஹ் காட்டுவதில்லை. அல்லாஹ் நீங்க விளங்கிக்கங்க, அல்லாஹ் இதை விளக்குகின்றான், இதை நமக்கு விளக்குகின்றான். இதை தெரிஞ்சு புரிஞ்சு நீ அல்லாஹ்ட்ட துவா கேளுப்பா. நீ கேட்கும் பொழுது, நீ கேட்க தயாராகும் பொழுதே உனக்கு அருகாமையில் நான் வந்து விடுகின்றேன். தொழுகையில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? தொழுகைன்னா என்னப்பா? தொழுகைன்னா நீங்கள் அல்லாவை புகழ்றீங்க, அல்லாவை கண்ணியப்படுத்துறீங்க, உங்களுடைய கோரிக்கைகளை பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கிறீர்கள். இதுதான் தொழுகை. சனால ஆரம்பிச்சு அல்ஹம்து சூரா, தொன சூரா, ருக்கு, சுஜூத், அத்தையாத்தின் அனைத்திலும் இதுதான் இருக்கு. அப்படி நீங்கள் தொழுகையிலே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க எழுந்து நிற்கும் பொழுது நபி அவர்கள் விளக்குகின்றால் கவனியுங்கள். கிப்லாவை முன்னோக்கி ஒரு அடியார் நிற்கின்றார். அப்படி நின்றால் அவருக்கும் கிப்லாவுக்கும் மத்தியிலே அல்லாஹ் இருக்கின்றான். எப்படி பாருங்க, எப்படி வாசகம் பாருங்க. கிப்லாவுக்கு உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் இருக்கிறான்னா அவன் எங்கேயோ கிப்லா பக்கத்துல காபத்துல்லாவுடைய சுவருக்கு அருகாமையில் இருக்கான்னு நினைச்சிடாதீங்க. இன்னி கரி பக்கத்தில் இருக்கான். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், தொழுகையாளிக்கு குறுக்கே செல்லாதீர்கள், அதனுடைய பாவத்தை நீங்கள் உணர்ந்தால் 40 ஆண்டுகளானாலும் அப்படியே நிற்பீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. ஏன்? அதனுடைய பின்புலத்தில் இது இருக்கின்றது. தொழுகையாளிக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே நீ குறுக்க போகாத, போனா உனக்கு பாவம். எவ்வளவு இடைவெளியை ரசூலுல்லாஹ் வரையறுத்தார்கள்? சுஜூது செய்கிற அளவு. அதை தாண்டி போய்க்க வந்துக்க, பிரச்சனை இல்லை. அப்ப நீ தொழுகும் பொழுது உன்னுடைய சுஜூதுக்கு மத்தியில் உள்ள இடைவெளியில் அல்லாஹ் இருப்பதாகத்தான் இந்த ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இந்த திருமறை வசனம் அதைத்தான் சொல்கின்றது. இன்னி கரீப், உனக்கு அருகாமையிலே நீ தொழுகையில் நிற்கும் பொழுது கிப்லாவுக்கும் உனக்கும் மத்தியிலே அல்லாஹ் வந்து விடுகின்றான். யஹ்யா பின் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவன் ஒரு தூதர் தானே, அவருக்கு அல்லாஹ் சில விஷயங்களை அறிவித்தான். ஒரு 5 விஷயத்தை அறிவிச்சு மக்களுக்கு அறிவிக்க சொன்னான். அதை ரசூலாவுக்கு அறிவிச்சு ரசூலா மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. அவனிங்க அது 5 முத்தாய்ப்பான விஷயங்கள். அதில் ரசூலா சொல்றாங்க, ஒரு அடியான் தொழுகைக்காக நிற்கும் பொழுது அவன் தனது முகத்தை வேறு திசையில் திருப்பாத வரை, மனிதன் என்ற அடிப்படையில் பார்வைகள் வலதுபுறம் போகும், இடது போகும், கீழே போகும், மேலே பார்க்காதீங்க, உன் பார்வைகள் பறிக்கப்பட்டு விடும் என்று ரசூலா எச்சரிக்கிறாங்க. அதை தாண்டி பார்வைகள் அலைபாய்வதிலே தவறு அல்ல, உங்களுடைய முகத்தை வேறு திசையில் திருப்பி விடாதீர்கள். அப்படி ஒரு அடியான் தொழுகையில் தனது முகத்தை வேறு திசையில் திருப்பாதவரை அல்லாஹ் தனது முகத்தை வேறு திசையில் திருப்ப மாட்டான். அட்டென்ஷன்ல உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கான். புரியுதுங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை யார் மூலமாக எந்த விஷயத்தில் விளக்குறான்? என்கிட்ட பிச்சை கேட்டு வந்து நிற்கிற அடியானிடத்தில் அல்லாஹ் நடந்து கொள்ளக்கூடிய முறை சூப்பர்லையும் சூப்பரா இல்லையா? ஒருவர் பிரார்த்திக்கும் பொழுது இந்த சிந்தனையோடு நீங்கள் பிரார்த்தியுங்கள். அல்லாஹ் நமக்கு அறிவிக்கக்கூடிய விஷயம் அதுதான். நீங்க துஆ செய்யணும்னு எந்திரிச்சு நின்னுட்டீங்க, உங்களுக்கு முன்னாடி அல்லாஹ் வந்து நின்னுட்டா, நீங்கள் உங்கள் முகத்தை திருப்பாதவரை உங்கள் முகத்தை விட்டு அல்லாஹ் திருப்ப மாட்டான். எவ்வளவுதான் இரையச்சம் உள்ள ஆளா இருக்கட்டும், மாவட்ட தலைவர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்கோம், மருத்துவ உதவி, ரொம்ப வாந்தி வைத்தாலும் போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து காசு பணம் இல்லை, கொஞ்சம் உதவணும். அவர் மனுவை வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஃபோன் வரும், சார் சொல்லுங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டு வந்துடுவார். தவறல்ல, அதை விட முக்கியமான விஷயமா அது இருந்திருக்கலாம். மனிதன் டீல் பண்ற முறை இதுதான். அல்லாஹ் மனுஷன் அப்படி டீல் பண்ண மாட்டான். நீ அல்லாஹ்ட்ட கேட்கணும்னு வந்துட்டீன்னா நீ கேட்டு முடிக்கிற வரைக்கும் அல்லாஹ் அவன் கவனத்தை உன் மீது அதை தாண்டி திருப்புவதில்லை.
நீ துவா கேட்கும் பொழுது, நாம் துவா கேட்கும் பொழுது, ஒரு அடியார் அல்லாஹ்விடத்தில் கையேந்தும் பொழுது இதை மனசுல வச்சு கேளுங்க. அதனால தான் அல்லாஹ் தொடர்ந்து பேசுகின்றான். ஆகவே ஆகவே அந்த மனித சமூகம் என்னை மட்டுமே நம்பி என்னிடத்தில் மட்டுமே பிரார்த்திக்கட்டும். இதுதான் ரொம்ப டாப் லைன் டாப்பு. ஏன் டாப்பு? லஅல்லஹும் யஸ்ஸுதூன், அதன் மூலமா அவர்கள் நேர்வழி பெறலாம். அல்கம் சூரால கேட்கிறோம்ல, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா நேரான வழியை கொடு, நேரான வழியை கொடு, கேட்கிறோமா இல்லையா? அந்த நேர்வழியை நீங்கள் அடைவதற்கு உங்களிடத்தில் இருக்க வேண்டிய மிக சால சிறந்த அடிப்படை, எல்லா காலமும் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்ட்ட துவா செய். துவா செஞ்சு மட்டும் நடந்துருமா பாவா? நீ முயற்சியும் பண்ணணும், உண்மைதான். அந்த முயற்சி என்பது இம்மி அளவு. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள் என்பது மலையை விட உயர்வு. நீ முயற்சி பண்ணு. காய்ச்ச வீட்டிலே படுத்து கிடக்காத, போய் ஒரு ஊசியை போடு, ஒரு மாத்திரையை போடு. ஆனால் அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய வேலை அது அல்லாஹ் கொடுக்கக்கூடியது. உண்மையா இல்லையா? எத்தனையோ கோடான கோடி விஷயங்களை நாம் கேட்காமலேயே அல்லாஹ் கொடுத்து விட்டான். அதான் உண்மையிலும் உண்மை. நம் பார்வை தெளிவாக இருக்குது, நல்ல முறையில் பேசுகிறோம், இதயம் நல்ல முறையில் துடிக்குது, கிட்னி நல்ல முறையில் ஃபில்டர் பண்ணுது. நம்முடைய உடல் உறுப்புகளில் ஒவ்வொரு அணுக்களும் அதற்கான வேலையை ஒவ்வொரு நொடி பொழுதும் பார்த்து கொண்டே இருக்குது. இதையெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாது, எவன்டையும் போய் கேட்டாலும் கிடைக்காது. ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம அல்லாஹ்ட்ட ஒவ்வொரு நாளும் துவா செய்கிறோமா? இறைவா என் இதயம் நல்லபடியாக துடிச்சுக்கிட்டே இருக்கணும், என் கிட்னி நல்லபடியாக ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், என் வயிற்றில் இறைப்பையில் அமிலம் கரெக்டாக சுரந்துக்கிட்டு, இப்படிலாம் நம்ம கேட்குறதே இல்லை. ஆனாலும் நாம் கேட்காமலேயே கோடான கோடி விஷயங்களை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். நாம் அல்லாஹ்வை நினைக்க வேண்டுமே, நம்மிடத்தில் அடியான் கேட்க வேண்டுமே, கேட்டு கொடுப்பதிலே உள்ள மகிழ்ச்சியை அல்லாஹ் ருசிக்க வேண்டுமே. அந்த ருசி அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அதற்காக விரல் விட்டு எண்ணக்கூடிய விதத்தில் சில விஷயங்களை அல்லாஹ் எடுக்கும் பொழுது, நம்மை விட்டு தடுக்கும் பொழுது, யா அல்லாஹ் அப்படின்னு கையேந்தணும்ல, அதுக்காண்டி சில விஷயங்கள் அல்லாஹ் விட்டு வைப்பான். அந்த நேரத்தில் நீ அடுத்த ஆளை நம்பிடாதப்பா, என்னை மட்டும் நம்பு. நம்புறதுக்கு தகுதியானவன் நான் தான். உன் பக்கத்துல இருந்து உன் பிரார்த்தனையை காது கொடுத்து கேட்கிறேன். தொழுகையில சொல்றோம்ல, ருக்குவுல எந்திரிக்கும் போது சமியல்லாஹு லிமன் ஹமீதா, என்ன அர்த்தம்? தன்னை போலக்கூடிய புகழாரத்தை அல்லாஹ் செவியேற்கின்றான் அப்படின்னு இமாம் நிமிர்வார். உடனே ரப்பனா லக்கல் ஹம்த், இறைவா உனக்குத்தான் எல்லா புகழும். ஆனா அது தெரிஞ்சு புரிஞ்சு சொல்றோமா? சந்தேகம்தான். ஆனால் அல்லாஹ் அதை தெரிந்து புரிந்து நீங்கள் உணருங்கள் என்று சொல்கின்றான். பிரார்த்தனையில் இன்னும் அதிகமாக அதை ஆழமாக உள்ளத்தில் பதிக்குமாறு கேட்கின்றான். தெரிஞ்சு சொல்லு, புரிஞ்சு சொல்லு. அப்படி சொல்லி அல்லாஹ்வை மட்டும் நம்பி நீ அல்லாஹ்விடத்தில் கையேந்தும் பொழுது உனக்கு நேர்வழியை நான் கொடுத்துருவேன், கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் துவா செய்கிறோம்ல, ஒவ்வொரு நாளும் நேர்வழி நமக்கு கன்ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கு. நேர்வழியை பெறுவதற்கென்று பலவிதமான காலகட்டங்கள், பலவிதமான போராட்டங்கள் திருமறையிலே ஒவ்வொரு வரலாறுகளையும் அல்லாஹ் சொல்றானே. அப்படிப்பட்ட நேர்வழி இலகுவா, இறைவா உன்னையே நம்பி வந்துட்டேன் நீ கையேந்துட்டீன்னா அந்த நேர்வழி உனக்கு மட்டும்தான். கண்டிப்பா நான் கொடுக்கிறேன்னு அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யாததை சொல்ல மாட்டான், சொல்ல முடியாததை வாக்கு கொடுக்க மாட்டான், வாக்கு கொடுத்தால் மீறவும் மாட்டான். அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்கு கொடுக்கின்றான். நீங்கள் என்னை நம்பி என்னிடத்தில் பிரார்த்திக்கும் வரை உங்களுக்கு நேர்வழி உறுதி. இப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி தன்னை பற்றி விளக்கத்தை விவரித்து விட்டு திருமறை நெடுகிலும் நீ எப்படி துவா கேட்டா நான் கொடுப்பேன் அப்படின்ற ஐடியாவையும் கொடுத்துட்டான். இதுதான் அருளிலும் பேரருள். இதுதான். ஒரு மனுஷன்ட்ட எதை எப்படி கேட்டா கிடைக்கும்னு யாருக்கும் தெரியாது, அப்படித்தானே? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தான் கொடுப்பதிலே தலையா இடத்தில் இருப்பவன், அளவற்ற அருளாளன். அவனை விட்டால் கொடுப்பதற்கு ஆள் இல்லை. அவன் மனிதர்களுக்கு, மனித சமூகத்திற்கு, மூமின்களுக்கு அறிவிக்கின்றான். நீ என்னிடத்தில் கேட்கும் பொழுது இன்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தி என்னிடத்தில் கேட்டால் அந்த வார்த்தைக்குரிய அந்த சூட்சமம், அந்த சூத்திரம் உன்னுடைய உள்ளத்தில் இருந்தால்
அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உனக்கு அதை நான் கட்டாயம் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல பிரார்த்தனைகளை திருமறையிலே அள்ளி தெளிக்கின்றான். அதையும் நாம் படித்து அதை தெரிந்து அறிந்து அந்த நுணுக்கங்களை அறிந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் நமக்கு சுவனம் உறுதி. துஆன்றது இம்மைக்கு மறுமைக்கு சேர்த்து கேட்கறது தானே. அதுல டாப்ல உள்ள பேரருள் சொர்க்கம் தானே. அந்த சொர்க்கமே பிரார்த்தனையினால் உங்களுக்கு கிடைத்து விடும். அப்படிப்பட்ட டெக்னிக்கெல்லாம் அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான். பல பிரார்த்தனைகள் அது குறித்து நமக்கு அறிவிக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது உரையில் அது குறித்து ஒரு பிரார்த்தனையை பார்த்து இந்த உரையை முடித்து விடுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லிடர்களே, சூரா அல் மூமினூன் நம்பிக்கை கொண்டோர் என்ற பெயரிலேயே ஒரு அத்தியாயம் உண்டு, 23வது அத்தியாயம். அதனுடைய வசன எண் 109 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பிரார்த்தனை நமக்கு கற்றுத்தருகின்றான். மிகவும் இலகுவான பிரார்த்தனை, வெறும் 5 வார்த்தைகள் கொண்ட பிரார்த்தனை. ரப்பனா, இறைவா, ஆமன்னா. ஆமன்னா நம்பிக்கை கொண்டு விட்டோம். இறைவா, உன்னை நம்பிக்கை கொண்டு விட்டேன், அதனால ஃபஃபிர் லனா, என்னை மன்னித்து விடு. வருகம்னா, எனக்கு கருணை காட்டி விடு. அந்த ஹைரு ராஹிமீன், நீ தான் கருணையாளர்கள் எல்லாம் சிறந்தவன். இது பெரிய ஒரு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க வேண்டிய பிரார்த்தனை கிடையாது. அந்த வார்த்தைகளுடைய விஷயங்கள் அனைத்துமே நம் உள்ளத்தில் ஆல்ரெடி இருக்கு. கலிமா சொல்லி இருக்கின்றோம், அல்லாஹ்வை மட்டுமே நம்புகின்றோம், தகடு தாயத்து மௌலூது என்று இணைப்பு காரியங்களில் ஈடுபடாமல், அல்லாஹ்வுடைய இலக்கணங்களில் இம்மி அளவு கூட இன்னொரு மனிதருக்கு உண்டு என்று கற்பனை கூட செய்யாமல் அல்லாஹ்தான் என்னுடைய ரப்பு என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம். அதை நீங்கள் அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, அவ்வளவுதான். ரப்பனா ஆமன்னா, இறைவா உன்னை நம்பிக்கை கொண்டு விட்டேன். ஃபஃபிர் லனா, என்னை மன்னித்து விடு. வருகம்னா, எனக்கு கருணை காட்டு. அந்த ஹைரு ராகமி, நீ தான் கருணையாளர்கள்லாம் கருணையாளன். இந்த துவா அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்றானே, இதனுடைய முன்பின் விஷயங்களை படித்து பார்த்தால் அதில் உள்ள பேரருள். அல்லாஹ் இந்த வசனத்துக்கு இதை 109வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். 23, 109 ஒரு 6 வசனம் முன்பாக சென்று பார்த்தால் இதை அல்லாஹ் மறுமை நாளில் சொல்லி காட்டுகிறான். யாரிடத்தில்? நரகவாசிகளிடத்தில். நரகவாசிகள்கிட்ட போய் அல்லாஹ் பேசுறான். அவருடைய முகங்கள் எல்லாம் நரகத்தினுடைய கொடுமைகளால் ரொம்ப விகாரமாக மாறி இருக்கும். அவரிடத்தில் அல்லாஹ் கேட்கின்றான், என்னுடைய திருமறை வசனங்கள் உன்னிடத்தில் வரவில்லையா? அதை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தீர்கள். அதற்கு அவன் பதில் சொல்லுவான், இறைவா, எங்களுடைய துரதிர்ஷ்டம் எங்களை மிகச்சிருச்சு. கஷ்டப்பட்டு சிந்திச்சு நம்ம ஈமான் கொண்டது நம்ம அதிர்ஷ்டம் மாறியும், அவன் ஈமான் கொள்ளாதனா அவனுக்கு துரதிர்ஷ்டம் மாறியும் அவன் வாதாடுறான். அல்லாஹ்வுடைய கோபத்தை கிளப்புகின்றான். தொடர்ந்து சொல்கின்றான், எங்களை இங்கிருந்து வெளியேற்றி விடு, அப்பொழுது நாங்கள் நன்மை மட்டும் செய்வோம். அப்பயும் நன்மையை செய்யாமல் பழைய நிலைக்கு திரும்பிட்டா அப்ப நாங்க அநியாயக்காரங்க. அல்லாஹ்வுடைய கடும் கோபத்தை, அவனுடைய வார்த்தைகள், அந்த நரகவாசியுடைய வார்த்தைகள் கடும் கோபத்தை கிளப்பி அல்லாஹ் சொல்வான், கேவலப்பட்டவர்களா இங்கே தங்கிவிடுங்கள், என்னிடத்தில் எதுவும் பேசாதீர்கள். அல்லாஹ் வாய் அடைச்சிருவான். அல்லாஹ் நாடி தான் அவங்க பேசுறாங்க, அல்லாஹ் நாடி அவருடைய வாய் அடைச்சிடறான். அல்லாஹ் நாடாமல் வார்த்தை அல்ல, நம்முடைய பார்வை கூட உயர முடியாது மறுமை நாளில். அல்லாஹ் அப்படிப்பட்ட அதிபதி. அதன் பிறகு அவரிடத்தில் தொடர்ந்து அல்லாஹ் பேசுகின்றான், நீங்க திருமறை வசனத்தை மறுத்து கொண்டிருந்த பொழுது சில நபர்கள், சில நல்லடியார்கள், சில நிறைய நம்பிக்கையாளர்கள் என்னிடத்தில் துவா செய்து கொண்டிருந்தார்கள். என்ன துவா? இந்த துவா, ரப்பனா ஆமன்னா ஃபஃபிர் லனா வருகம்னா அந்த ஹைரு ராகமீன், இறைவா உன்னை நம்பிட்டேன், என்னை மன்னிச்சிரு, கருணை காட்டு, நீ தான் கருணையாளில் சிறந்தவன் என்று நீ குர்ஆன் வசனத்தை மறுத்துக்கிட்டு இருந்த பொழுது சில மூமின்கள் என்னை நம்பி துவா செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை நீங்கள் கேலி செய்து கொண்டும் அவர்களை பார்த்து சிரித்து கொண்டும் இருந்தீர்கள். ஆனால் அவர்கள் உன்னுடைய கேலி சிரிப்பு இதையெல்லாம் ஒன்றும் கண்டுக்கிறாம சகித்து கொண்டு என்னிடத்தில் இந்த துவாவை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு இன்றைய தினம் நான் பரிசளித்து சொர்க்கத்தில் அவர்களுக்கு சேர்த்து விட்டு அவர்களை வெற்றியாளராக மாற்றிவிட்டேன். முடிஞ்சு.
சொர்க்கம் அவர்கள் சென்றதற்கு காரணம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், காபிர்களுடைய வசைபாடுதலை பொறுத்து கொண்டு ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர்லனா வருகம்னா அந்த ஹைரு ராஹிமீன் என்று உள்ளத்திலிருந்து அவர் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்ததால் அவருக்கு சொர்க்கத்தை நான் கொடுத்துட்டேன். அவர் தொழுக நோன்பு ஹஜ்ஜு ஜக்காத்து உறவை பெண்ணது அது எல்லாம் போனஸ். என்ட்ரி டிக்கெட் என்னனால கிடைச்சி அவருக்கு? இந்த துவா செஞ்சதுனால அவங்களுக்கு சொர்க்கம். துவாவுடைய மகத்துவம் புரியுதா? அல்லாஹ் ஏன் துவா செய்ய சொல்கின்றான் புரியுதா? எந்த ஒரு மனிதனும் தான் செய்த அமலால் அவருக்கு சொர்க்கம் கிடையாது ரசூல் அறிவிச்சாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய கருணை எனக்கு கிடைத்தால்தான் நானே சொர்க்கம் போக முடியும் இறை தூதரே சொன்னார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய கருணையை பெற்று தருவதிலே மிக முக்கியமான இடம் இந்த பிரார்த்தனைக்கு உண்டு. அதனால தான் அந்த துவாவிலேயே அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான், அந்த ஹைரு ராகிமீன், இறைவா நீ கருணையானுக்கெல்லாம் கருணையான. அதுவும் என்னை மன்னிச்சிருன்னு அல்லாஹ்ட்ட கேட்கிற காரணத்தையும் கவனிங்க. நாம் பலமுறை இறைவா உன்னையே நம்பியிருக்கேன் என்னை காப்பாத்து என்று கேட்டிருப்போம். இறைவா உன்னையே நம்பி விட்டேன் என்னை மன்னித்து விடு என்று கேட்டிருக்கோமா? அல்லாஹ் கேட்க சொல்றான். இறைவா நான் களிமா சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிரு கேட்க சொல்றான். அப்படி கேட்டால் உங்களுக்கு சொர்க்கம். அதற்குரிய வார்த்தையும் கற்றுக் கொடுத்துட்டான். வெறும் 5 வார்த்தை, வெறும் 5 வார்த்தை. 23ஆம் அத்தியாயத்துடைய 109வது வசனம் அதை நம்ம கற்றுத்தருகின்றது. இதுபோல் ஏராளமான நுணுக்கங்கள் பொதிந்த பல துவாக்கள் திருமறையிலே ஏராளமாக இடம்பெறுகின்றது. அதையெல்லாம் படித்து அறிந்து நாம் துவா செய்தோம் என்றால் சொர்க்கத்தில் என்ட்ரி டிக்கெட் மட்டுமல்ல, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸும் நமக்குத்தான். அதற்கான நுணுக்கங்களையும் அதற்கான புரிதல்களையும் நாம் பெற்று சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியர்ல பிரார்த்தனை செய்து என்னுடைய உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.